ஹே கைஸ், வெல்கம் டு நாடோடிஸ். ஸோ நம்ம நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேட வரும்போது பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஐடியில் தான் வேலை தேடுவாங்க. ஸோ ஐடியில் லைக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்லி ஐடியில் மட்டும்தான் வேலை இருக்கா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து மற்ற எந்த ஜாபுக்குமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிக்கணும்னா, இன்ஜினியரிங்கில் தான் அதிகமாக வேலை இருக்கா, ஏன் எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்றது யோசிக்கணும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 lakhs இன்ஜினியரிங் வந்து பாஸ் அவுட் ஆகிறாங்க. எவ்வளோ ஜாப் ஓப்பனிங்ஸ் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். இட் வில் பி லைக் லெஸ் தென் தட். மேபி 20% ஆஃப் த லைக் 15 lakhs பாஸ் அவுட் ஆகிறாங்கன்னா அதில் வந்து ஒரு 2 lakhs 3 lakhs மெம்பர்ஸ் அந்த வருஷத்துலேயே வேலைக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேபி அவங்க 1 year கழிச்சோ 2 year கழிச்சோ இல்லை 3rd yearல வேலைக்கு போகலாம். பட் ஒரு இயரில் ஓப்பனிங்ஸ் கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் அதிகமாகவே வரல. அதுக்கு முன்னாடி கூட ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு. ஸோ இன்ஜினியரிங் படித்தா ஒன்லி ஐடி ஜாப் மட்டும் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. தேர் ஆர் லைக் நிறைய அதர் ஜாப்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட்டாக இருப்பீங்க. வெளியே வந்த உடனே எல்லாரும் ட்ரை பண்ணுறது ஐடி ஜாப் தான். ஏன்னா இப்போ ஐடி ஜாப் தான் ட்ரெண்டில் இருக்குது. நிறைய பேர் நிறைய சேலரி வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் தட் இஸ் நாட் த ஒன்லி திங். தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் கம்பெனிஸ். நீங்கள் வந்து நான் ஐடி கம்பெனிஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். லைக் வந்து நிறைய கம்பெனிஸ் சொல்லலாம். சாம்சங், ராபர்ட் பாஷ், அசோக் லேலண்ட், டிவிஎஸ், இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் கம்பெனிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் யாருமே ட்ரை பண்ணுறதில்ல. ஈவன் அப்ளை கூட பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து போனால் ஐடி தான் போகணும், நிறைய சேலரி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ரூமர் தான். ஐடிலலாம் எல்லா கம்பெனிலலாம் நிறைய சேலரி கொடுக்குறதில்ல. ஒரு சில கம்பெனிலாம் ஐடிலையும் நல்ல சேலரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நான் ஐடி கம்பெனிஸில் நல்ல சேலரி கொடுக்குற நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதே மாதிரி மீடியம் லெவல் கம்பெனிஸ் இருக்குது, ஸ்மால் லெவல் கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் அதையும் பேரலில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜாப் வாங்க முடியும். நிறைய பேர் இதுலேயே ஸ்டக் ஆகிட்டு ஈவன் அதுக்கு அப்ளை கூட பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஜினியரிங் முடித்தா ஐடியில் மட்டும் தான் போகணும், ஐடி கம்பெனிஸில் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் ஐடி கம்பெனிஸ்லையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டா ஈவன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஜாப்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் படித்தவங்க அதை அப்ளை பண்ணுற ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. ஏன் இன்ஜினியரிங் படிச்சுட்டா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கே போகக்கூடாதா? ஸோ நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் போகலாம். அதே மாதிரி நிறைய பேங்கிங் ரிலேட்டட் ஜாப்ஸ், ஈவன் கவர்மெண்ட் பேங்க்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும், அதுலேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இருக்குது. ஸோ கிராஜுவேட், ஈவன் நார்மல் கிராஜுவேட்னா கூட இன்ஜினியரிங் வந்து அதை அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் படித்தா அப்ளை பண்ணக்கூடாதுலாம் இல்லை, இன்ஜினியரிங் படித்தவங்க அதை அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு பேங்க் ஜாப் போனால் உங்களுக்கு வந்து நல்ல சேலரி வரப்போகுது. ப்ளஸ் நீங்கள் வந்து உங்கள் ஊர் சைட்லேயே கூட வேலை பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு பெங்களூருக்கோ சென்னைக்கோ வரணும்னு அவசியம் இல்லை. லைக் ஐடி ஜாபாக இருந்தால் நீங்கள் வேறு ஊருக்கு தான் போய் ஆகணும். ஸோ பேங்க் ஜாபாக இருந்தால் நீங்கள் கிடைச்ச உடனே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஊர் பக்கத்துலேயே போயிடலாம். ஸோ உங்களுக்கு நிறைய சேவிங்ஸும் கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஜாபும் இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபும் அது மாதிரி தான். ஸோ இது மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன். லைக் வந்து ஒன்லி ஐடி ஜாப் மட்டும் நம்பி இருக்காதிங்க. ஈவன் பேங்கிங் ஜாப்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இன்ஜினியரிங் படித்தவங்க வேறு என்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஈவன் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்ததாக இன்ஜினியரிங் படித்தவங்க வேறு என்ன டிபார்ட்மெண்ட்லலாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஒன்லி எம்பிஏ படித்தவங்க மட்டும் தான் அதெல்லாம் பண்ணணும். எம்பிஏ மார்க்கெட்டிங் படித்தவங்க மட்டும் தான் அதை பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். அந்த டயத்தில் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்கள் ஸ்கில்லை, லைக் எனக்கு இந்த ஸ்கில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னா அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயுமே நல்லா பே பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் ஜாப்லலாம் உங்களுக்கு டார்கெட் பேஸ்டு இருக்கும். ஆப்வியஸாக ப்ரெஷர் இருக்கும். பட் நீங்கள் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி வரப்போகுது. ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் கூட லாட் ஆஃப் க்ரோத் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மேனேஜர் கூட ஆகலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு மேனேஜர் லெவல் கூட போகிற ஸ்கோப் இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஆல்சோ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்தவங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹையர் டிகிரி படிக்கலாம். ஒரு எம்டெக்கோ எம்இஓ படிக்கலாம், இல்லை எம்பிஏ படிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்கோப் இருக்குது. நீங்கள் எம்டெக் படிக்கும்போது அதுக்கான ஓப்பனிங்ஸ் வரும். லைக் ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா எம்டெக் படித்தவங்க தான் எடுப்பாங்க ஒரு சில பொசிஷனுக்கு. அது உங்களுக்கு சேலரியும் அதிகமாக கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும். லைக் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக போகலாம், ப்ளஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எம்டெக் படிக்கலாம், இல்லை எம்பிஏ படிக்கலாம். மேனேஜ்மெண்ட் சைடு நான் போகணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நல்லா எக்ஸாம் எழுதி நல்ல இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் எ ஸ்கோப் இன் மேனேஜ்மெண்ட். லைக் எம்பிஏல நீங்கள் என்ன டொமைன் பிடிக்குதோ அதை எடுக்கலாம். ஸோ அதுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுலேயே ட்ரை பண்ணாமல் எம்டெக் நெக்ஸ்ட் டிகிரி படித்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து ஒன்லி வந்து வேலைக்கு போகணும் அப்படின்றது மட்டும் கிடையாது. நீங்களே உங்களோட ஓன் கம்பெனி கூட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன பிளேஸில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து நிறைய பேருக்கு ஜாப் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஜினியரிங் படித்தா ஐடியை மட்டும் நினச்சி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் தாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மியில் கூட ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியில் நீங்கள் போகலாம். நிறைய இஸ்ரோவில் போகலாம். நிறைய கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஐடியை மட்டும் நம்பி உங்கள் கரியரை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. குட் டு கோ ஃபார் ஐடி இல்லைன்னு சொல்லலை. பட் தட் இஸ் நாட் தி ஒன்லி ஆப்ஷன், ஒன்லி வே. அதை விட்டால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி வில் கெட் ஏ பெட்டர் ஜாப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. பை ஃப்ரம் நாவல்டீஸ்.